நம்ம வாயில சொத்தை வராம ப்ரிவென்ட் பண்றதுக்கு நமக்கு காட் கொடுத்த ஒரு கிஃப்ட் தான் வந்து சலைவா. சாக்லேட்டோ பிஸ்கெட் சாப்பிடும் போது நம்ம பாக்டீரியா டீத் அட்டாக் பண்ணி ஆசிட் ஃபார்ம் ஆகும். இந்த சலைவா செக்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுனால அந்த ஆசிடை நியூட்ரலைஸ் பண்ணி டீகேவை ப்ரிவென்ட் பண்ணும். சலைவா வந்து இதுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகுதான்னா சலைவானால நமக்கு நிறைய நல்லது நடக்குது. சாப்பிட்ற சாப்பாடு அது லூப்ரிகேட் பண்ணி முழுங்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. சலைவால தான் அமைலேஸ்ங்கிற ஒரு என்சைம் இருக்கனால நம்ம சாப்பிட்ற கார்போஹைட்ரேட்ஸ்ங்கிறது நம்ம மென்னு சாப்பிட்டாதான் அந்த டைஜஷனே நடக்கும். சலைவால லாக்டோஃபெரின், லைசோசோம்ஸ் அண்ட் இம்யூனோகுளோபின்ஸ் இருக்கனால வாயில வர பாக்டீரியா அண்ட் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் அகேன்ஸ்டா சலைவாவை ஃபைட் பண்ணுது. ஒரு ஆளுக்கு வந்து 0.5 to 1.5 லிட்டர்ஸ் ஒரு நாளைக்கு சுரக்கு. டீஹைட்ரேஷன், அதாவது நம்ம சரியா தண்ணி குடிக்காதனால சலைவரி செக்ரேஷன் கம்மியாகுது. ஓவரா சால்ட்டி ஸ்நாக்ஸ் எடுக்கிறதுனால சிப்ஸ், வறுத்த பீனட்ஸ், இது மாதிரி நிறைய சால்ட்டி ஃபுட் சாப்பிடும் போதும் நம்ம சலைவரி செக்ரேஷனை கம்மியாகுது. ஸோ சாக்லேட் பிஸ்கெட் சாப்பிட்டாதான் சொத்தை வரும், நான் சாக்லேட் பிஸ்கெட்ஸே சாப்பிட்றது இல்லையே ஆனாலும் எனக்கு நிறைய சொத்தை வருது அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க. இது எதனாலனா ட்ரை மவுத் இருக்கனால. பழைய காலத்துலனா ரா ஃபுட், அன்ப்ராசஸ்ட் ஃபுட் இருக்கனால நிறைய சூ பண்ணி சாப்பிடும்போது சலைவரி செக்ரேஷன் இன்க்ரீஸ் ஆச்சு. எவால்யூஷனரி அடாப்டேஷனாலேயே சலைவரி செக்ரேஷன் ஆட்டோமேட்டிக்கா எல்லாருக்குமே கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நல்லா சூ பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சாலே உங்களோட சலைவரி செக்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணி உங்களுக்கு டிகே வராமையும் ப்ரிவென்ட் பண்ண முடியும். உங்களுக்கு அது ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசமாவும் இருக்கும்.